ஸோ இந்த பிவைக்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிருகத்ரதன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட. இந்த கடைசி அரசர், அப்புறம் அவருடைய இளவரசர், அந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெசனே நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து, தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் எது? தேசிய தொழில்நுட்ப நாடு மே 11. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த பொறுத்துக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் ஒவ்வொரு கொஸ்டினாக இம்பார்ட்டன்ட்னு சொல்ல, நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்து தான் வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்க 5 கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஸோ பொறுத்துக, முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில், 4ஆம் நிலை தொழில். ஸோ பட்டியலிடும்போது எது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சிவப்பு கழுத்துப்பட்டை, வெள்ளை கழுத்துப்பட்டை, நீல கழுத்துப்பட்டை. ஸோ இதை வச்சு தான், அந்த வெளியே சிவப்பு, அந்த காலர் லைக் ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல் நிலை தொழில். ஸோ முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது சிவப்பு கழுத்து பட்டை. ஓகே, முதல் நிலை தொழில் சிவப்பு கழுத்து பட்டை. 2ஆம் நிலை தொழில் எது? 2ஆம் நிலையில் இருக்கிறது நீல கழுத்து பட்டை. அடுத்தது 3ஆம் நிலை தொழில். ஸோ 3ஆம் நிலையில் இருக்கிறது வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். இங்கேயும் வந்து தொழிலாளர் வரும். ஓகே, லாஸ்ட் ஒன் 4ஆம் நிலை தொழில். 4ஆம் நிலையில் இருக்கிறது எது அப்படின்னா வெள்ளை கழுத்து பட்டை தொழிலாளர். இவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், அதாவது படிச்சுக்கோங்க. நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? ஸோ அதோடைய ஆன்சர் நீதி சங்கிலி மணி, நீதி வழங்கும் முறையை எந்த அரசர் கொண்டு வந்தார்? இது ஒரு புதிய திட்டம். யார் அப்படின்னா ஜஹாங்கீர். ஓகே, நீதி சங்கிலி மணி. நெக்ஸ்ட் ஒன், முதலில் எந்த மாநிலத்தில் EGPF கொண்டு வரப்பட்டது? ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷ். எது? அருணாச்சல் பிரதேஷ். இந்த மாநிலத்தில், இந்த ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டாக EGPF வந்து கொண்டு வரப்பட்டது. இது போல் தினமும் பிவைக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.